இணையதளங்கள் பெருக பெருக யார் யாரு எந்தெந்த விஷயத்துல நம்ம ஏமாத்துறாங்க அப்படிங்கறத மக்கள் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த காப்பி கேட் அப்படிங்கிற ஒண்ணு உருவாச்சு. எந்தெந்த இசையமைப்பாளர்கள் எந்தெந்த பாடல்களை எடுத்து மெட்டுகள் அமைக்கிறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி அவங்கள மாட்ட வச்சு முழிக்கவும் வச்சிருக்காங்க. அந்த வகையில இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மானும் இந்த லிஸ்ட்ல சிக்கியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சமீபத்துல கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்துல மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அந்த படத்துல இருந்து வெளிவந்த தள்ளி போகாதே சாங் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் இந்த படத்துடைய அடுத்த பாடலான ராசாளி, இந்த பாடல் ஒரு காப்பி கேட் அப்படின்னு ரசிகர்கள் கடும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு, இந்த பாடல்ல அங்கங்க கிளாசிக்கல் டச் இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த பாடல்களை மரபுசார் இசை வரிகள் எல்லாம் போட்டு கதைக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு போயிருக்கேன். இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த காப்பி கேட் அப்படிங்கிற கேட்டகரியில அதிகம் எழுதப்படாதவரு நம்ம ஏஆர் ரஹ்மான், கடைசியில அவரையும் விளக்கம் கொடுக்க வச்சுட்டீங்களே. நம்மளோட பாடி இது கடவுள் கொடுத்தது ஸோ டிவைன்ஃபுல் நான் சொல்லுவேன். மேலும் மேலும் இதை டாக்ஸிக்காக ஆக்க வேண்டாம். உடனே விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் our ஹெல்த், இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ், அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் our கண்ட்ரி.